பணம் வச்சுருக்கேன், மருந்து வாங்கிக்கோங்க. அத்தை, அத்தை, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். அது சந்தோஷ். அத்தை நேத்து நடந்ததை நினைச்சு டிஸ்டர்பா இருப்பாங்க போல. அவங்கள கொஞ்சம் தனியா இருக்க விடு. வா போலாம். என்னம்மா வாட்ச்மேன் ஆச்சே, பணம் வச்சிருப்பானோ இல்லையோன்னு பாக்குறீங்களா? உங்களுக்கு நான் வட்டிக்காவது வாங்கி கொடுப்போம்மா. நீங்க எவ்வளவு வேணும்னு மட்டும் சொல்லுங்கம்மா. இதெல்லாம் நான் வாலிபத்திலே முடிவு பண்ணிட்டேன். வயசான காலத்துக்கு அப்புறம் யாரையும் நம்பி இருக்க கூடாது. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. பெத்த பிள்ளையானாலும் நம்ம யாரையும் நம்பிடக்கூடாது. நமக்குன்னு கொஞ்சம் துட்டை எடுத்துக்கிட்டு தான் நம்ம வெளியிலே வரணும். வாங்க லட்சுமிமா, நன்னா இருக்கேல? நல்லா இருக்கேன் சாமி. வழக்கம் போல உங்க பிள்ளையாண்டம் பேருக்கு தானே அர்ச்சனை? சாமி பேருக்கே அர்ச்சனை பண்ணிடுங்க. அப்படியே செஞ்சிருப்போம். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்கே பிரசோதயாத். ஓம் தேவ்யே நமஹ. ஓம். வழக்கமா நான் புள்ள பேர்ல தான் அர்ச்சனை பண்ணுவேன். இன்னைக்கு முதல் முறையா நான் உன் பேர்ல அர்ச்சனை பண்றேன். புள்ள பாசம் எனக்கு சாமியையே மறைச்சிருக்கு. உன்கிட்ட என்னோட வேண்டுதல் எல்லாமே என்னோட பிள்ளைக்காக தான் இருந்துச்சு. இனியும் அப்படிதான் இருக்கும். ஆனா நான் சுயமா கௌரவமா எழுந்து நிக்கிற மாதிரி எனக்கு ஒரு வேலை கொடுமா, அது போதும். இத்தனை நாள் என்னோட வாழ்க்கையில நடந்த பிரச்சனைகள்ல இருந்தும் நான் சந்திச்ச மனுஷங்க கிட்ட இருந்தும் நான் கத்துக்கிட்டது ஒன்னே ஒண்ணுதான். யாரும் யார சார்ந்தும் இருக்க கூடாது. சொந்த கால்ல நிக்கணும். தாயா புள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற வேறதான். அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேம்மா. இனி நான் இருக்கிற மிச்ச காலத்துல யாரையும் நம்பி இருக்க கூடாது. எனக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீ மட்டும்தாம்மா. நான் உழைக்க தயாரா இருக்கேன்.
என்னோட உழைப்பு சம்பாத்தியம் ஆகிறதுக்கு நீதாமா அருள் புரியணும். பிரசாதம் உள்ள வச்சிருக்கமா? லட்சுமிமா, சமைக்கிறவங்க யாராவது உங்களுக்கு தெரியுமா? ஏன் சாமி கேக்குறீங்க? இல்ல, நம்ம கோயில் அன்னதானத்துக்கு சமைச்சுட்டு இருந்தவா இன்னைக்குன்னு பார்த்து லீவு போட்டுட்டா. சமையல் வேலை அப்படியே நிக்குது. அதனாலதான் கேக்குறேன், உங்களுக்கு யாராவது தெரியுமான்னு. சம்பளம்னு பெருசா எதுவும் கொடுக்க முடியாது, ஏதோ கொஞ்சம் கொடுப்போம். கோயில்ல சமைக்கிறது புண்ணியம்னு நினைக்கிறவ வந்தா க்ஷேமமா இருக்கும். சாமி, நான் வேணும்னா சமைக்கவா? நீங்களா? உங்கள மாதிரி அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவாளால இந்த வேலையெல்லாம் செய்ய முடியுமா? கண்டிப்பா செய்யறேன் சாமி. இதுவும் கடவுளுக்கு செய்யற சேவை தானே. சரிம்மா, உங்க இஷ்டம். வடப்பள்ளி பக்கத்துல சமையல் சாமான் காய்கறி எல்லாம் இருக்கு. 12 மணிக்கெல்லாம் அன்னதானம் தொடங்கிடுவோம். அதுக்குள்ள சமைச்சிருங்க. சரிங்க சாமி. இந்தாங்கோ. சரிங்க சாமி. இந்தாங்கோ. வர சாமி. லக்ஷ்மிமா, இன்னைக்கு சமையல் பிரமாதம். அன்னதானம் சாப்பிட்டவா எல்லாரும் மனசு நிறைஞ்சு வாழ்த்திட்டு போறா. கடவுளுக்கு செஞ்சா அது நல்லா தானே வரும் சாமி. இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு பழக்கம் இல்லாத உங்களை ரொம்ப சிரமப்படுத்திட்டேன், மன்னிச்சுக்கோங்க. இதுல என்ன சாமி இருக்கு? கோயிலுக்கு வர்றவங்களுக்கு அன்னதானம் போடுறது எவ்வளவு பெரிய புண்ணியமோ அதே அளவு புண்ணியம் அதை சமைக்கிறதுலயும் இருக்கு. சரியா சொன்னல் போங்கோ. இந்தாங்கோ, இது உங்க கைங்கரியத்துக்கான சின்ன சன்மானம். வாங்கிக்குங்கோ.
500 நோட்டு அப்படி பாக்குறீங்க? எவ்வளவோ பணம் என் கைக்கு வந்து போயிருக்கு. அப்போல்லாம் எனக்கு இப்படியெல்லாம் உணர்வு வந்ததே இல்ல. முதல் முறையா நான் சம்பாதிச்ச பணம் இது. அதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படின்னா உங்க முதல் சம்பளமே பகவான் கொடுத்திருக்கார். இனிமே பாருங்க, உங்க கையில பணம் புரண்டுட்டே இருக்கும். இது பணம் இல்ல, கடவுள் உங்களுக்கு கொடுத்த வரமா நினைச்சுக்கோங்க. சந்தோஷ் வச்ச பணம் அப்படியே இருக்கு. அப்புறம் எப்படி அத்தை மாத்திரை வாங்கினாங்க? அத்தை, மாத்திரை எப்படி வாங்குனீங்க? காசு கொடுத்துதான். இல்ல அத்தை, சந்தோஷ் டேபிள்ல வச்ச பணம் அப்படியே இருக்கு. அதான் எப்படி வாங்குனீங்கன்னு கேட்டேன். ஏன் காசுல வாங்கின? யார்கிட்டயாவது கடன் வாங்கியோ என் மேல இறக்கப்பட்டு கொடுத்திருப்பாங்களோன்னு நினைக்காத. ஏன் உழைப்புல கிடைச்ச பணத்துல வாங்கின. என்னத்த சொல்றீங்க? நீங்க வேலைக்கு போனீங்களா? ஆமா, கோயிலுக்கு போன இடத்துல ஒரு வேலை கிடைச்சது. நான் வேலை செஞ்சேன். அவங்க கொடுத்த அந்த பணத்துல நான் மருந்தும் வாங்கினேன். ஏன் அத்தை இப்படி எல்லாம் பண்றீங்க? சந்தோஷ் ஏதோ கோவத்துல அப்படி எல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லி இப்பதான் உங்க பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா வரான். அவனை புரிஞ்சுக்காம நீங்களும் இப்படி பண்ணா என்னத்த அர்த்தம்? கொஞ்சம் விட்டு கொடுத்து போலாம்ல. நானே இப்பதான் என்ன புரிஞ்சுக்கிறேன். நான் யாரு, நான் ஏன் இப்படி இருக்கேன், என்னோட நிலைமைக்கு என்ன காரணம், எல்லாத்துக்குமான தெளிவு இப்பதான் எனக்கு வந்திருக்கு. விட்டு கொடுக்கறத மட்டுமே வாழ்க்கையா வாழ்ந்தவனா? என் மகனுக்காகவும் என் மாமனாருக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் தான் மாடா உழைச்சி ஓடா தேஞ்சிருக்கேன். ஆனா இங்க யாருமே அதை நினைச்சு பார்க்கலையே. சாப்பிட்டுட்டு ஹோட்டல்ல டிப்ஸ் வச்சுட்டு போற மாதிரி எனக்கு மருந்து வாங்க பணத்தை டேபிள்ல வச்சுட்டு போறான் என் பையன். நாம ஊனி நடக்க நமக்குன்னு ஒரு கைத்தடியாவது வேணும். புள்ள கைய புடிச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் போயிடலான்னு நினைச்சா இப்படிதான் ஆகும். என்ன மாதிரி புள்ளதான் எல்லாம், குடும்பம்தான் எல்லாமேன்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த அம்மாங்களுக்கு என் வாழ்க்கை ஒரு பாடம். இதுவரைக்கும் புள்ள பாசம் என் கண்ணை மறைச்சிருந்தது. இப்ப நான் தெளிவாயிட்டேன். இனிமே என்னோட தேவைகளுக்கு என்ன வேணுமோ நானே சம்பாதிக்க போறேன். உன்ன மாதிரி படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டம் பவி. ஆனா எனக்கு அப்படி இல்ல. கொஞ்சம் தைரியமும் உடல் உழைப்பும் இருந்தா போதும். 10 பாத்திரம் தேய்க்கிறது, வீடு சுத்தம் பண்றது, குழந்தைங்களை பாத்துக்கிறதுன்னு 1000 வேலை எனக்கு கிடைக்கும். சொல்லப்போனா எங்களுக்கு தான் டிமாண்ட் ஜாஸ்தி. இனிமே என்னோட தேவைகளை நானே பாத்துக்கிறேன் பவி. என்ன சந்தோஷ், தூங்கலையா? இல்ல பவி, கொஞ்சம்
ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு, அதை முடிக்கணும். அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். டாய், ஆபீஸ் ஒர்க்க பெட்ரூம் வரைக்கும் கொண்டு வரக்கூடாதுன்னு 2 பேரும் பேசியிருக்கோம்ல. இல்ல பவி, இன்னைக்கு ஆஃப்டர்நூனே முடிக்க வேண்டிய வேலை இது. அப்போ கொஞ்சம் தலை வலிச்சது, ஒரு டீ சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாம போச்சு. அதனாலதான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். டாய், உன் ஆபீஸ்ல தான் கேண்டீன் இருக்கே, ஒரு நார்த் இந்தியன் கூட டீ போட்டுட்டு இருப்பாரு. நான் கூட ஒரு டைம் வந்தப்போ நம்ம 2 பேரும் அங்க போய் தானே டீ சாப்பிட்டோம். என்னாச்சு இப்போ? நரேந்திர தாஸ் நல்லா டீ போடுவோம். இந்த கொரோனால நம்மளாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல ஒர்க் பண்ணோம்ல, அந்த டைம்ல வேலை இல்லைன்னு ஊருக்கு போனவன் தான் திரும்பி வரவே இல்லை. எங்க பாஸ் நெக்ஸ்ட் டெண்டருக்கு கால் ஃபார் பண்ணியிருக்காரு. யாராவது வந்து அந்த கேண்டீனை திறந்து டீ போட்டாதான் உண்டு. உன் ஆபீஸ்ல யாராவது ஒருத்தர் சீக்கிரம் கேண்டீன் ஆரம்பிக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஏன் பவி? அப்பதானே டீ குடிக்கலன்னு சொல்லி ஆபீஸ் வேலையெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வர மாட்டேன். முருகா, நான் உனக்கு ஏத்தின இந்த விளக்கு என் வாழ்க்கையில ஒரு புது வெளிச்சத்தை கொடுக்கணும். என் வாழ்க்கையில நடந்த பிரச்சனைக்கெல்லாம் எது முடிவுன்னே தெரியாத நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இந்த முடிவு எனக்கு ஒரு ஆரம்பமா இருக்கட்டும். நான் இதுவரைக்கும் எனக்காக நீ எதுவுமே வேண்டதில்லை. இப்போ எனக்காக நான் வேண்டிக்கிறேன். எனக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடு. கடவுளே, என்னை கஷ்டத்திலிருந்து காப்பாத்துனதா எல்லாரும் வேண்டிக்குவாங்க. ஆனா நான் உன்கிட்ட அப்படியெல்லாம் கேட்கல. என் கஷ்டத்தை தாங்கிக்கிற சக்தியை எனக்கு கொடு, அது போதும். எனக்கு இப்போ உறவுன்னு உரிமையா சொல்றதுக்கு நீ மட்டும்தான் இருக்க. கடவுளா, குருவா, நண்பனா, எல்லாமாவும் நான் உன்னை மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நீ மட்டும்தான் என்னை எந்த விதத்திலையும் உதாசீனப்படுத்த மாட்டேன்னு எனக்கு தெரியும். முருகா, நீ என் கூட இருக்கியான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ இருக்கேங்கிற நம்பிக்கையில தான் நான் அடுத்த கட்டத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க போறேன். வேலுண்டு வினை இல்லை, உன்னை போல் ஒரு துணை இல்லை. நான் யாரையும் எதிர்க்கவோ இல்ல நான் யாருன்னு காட்டிக்கிறதுக்காகவோ இந்த முடிவை எடுக்கல. தொலைஞ்சு போன என்ன தேடி கண்டுபிடிச்சு நான் யாருன்னு எனக்கே உணர்த்திக்க எடுத்த முடிவுதான் இது. எனக்கு தெரியும், நடந்ததை மாத்த முடியாது, நடக்க போறத தடுக்கவும் முடியாது. ஆனா நீ கூட இருந்தா நல்லதே நடக்கும்னு நான் மனசார நம்புறேன். என்னை காப்பாத்து முருகா, என் கூட இரு முருகா.